ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வெளியான சி ஓட்டர்ஸ் சர்வே, சி ஓட்டர்ஸ் பிரபலமான ஒரு நிறுவனம் நடத்திய சர்வே, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வேட்பாளர் யாருக்கான ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்றத லிஸ்ட் எடுத்துருக்காங்க. 4 பேர் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27% இருக்காரு. 2வது இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு 18%. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலைன்னு இருக்காங்க. மற்றவங்களாம் விட்டுருங்க. விஜய் 18%, ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல அவர் வந்திருக்காரு. இந்த சர்வே ரிப்போர்ட் எப்படி பார்க்கலாம்? இல்லை, நேற்று நடந்த அந்த பொதுக்குழு செயற்குழு நடந்த அந்த சம்பவத்தினுடைய அந்த சூடு ஆறுறதுலையும் சி ஓட்டர்ஸ் விட்டுருக்காங்க. இது ஏன் அப்படின்ற முதல்ல அதை மட்டும் நம்ம பார்க்கணும். முதல்ல நேற்று நடந்த அந்த செயற்குழு பொதுக்குழுவில் விஜய் பேசினது, புஷியானந்த் பேசினது, ஆதவர்ஜினா பேசினது எல்லாமே ஒரு ஹைலி ட்ரோல் கண்டென்ட்டாக மாறி நேற்று ஓடிட்டு இருந்துச்சு. டப்புன்னு அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி சி ஓட்டர்ஸ் சார்பில் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு நடத்தி, இது எப்போ நடத்துனாங்க, எங்கே நடத்துனாங்க, யார்கிட்ட நடத்துனாங்க, எவ்வளோ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணாங்கிறது யாருமே தெரியாது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்களில் யார் பிரபலமாக இருக்காங்கிற ஒரு கருத்து கணிப்பை ஒரு தனியார் தொலைக்காட்சி போடுறாங்க. இப்போ நம்ம முதல்ல அதை செயற்குழு பொதுக்குழு நடந்த காமெடிகளை மட்டும் பேசிட்டு அடுத்து இதை வந்தால் சரியாக இருக்கும். செயற்குழு பொதுக்குழுவில் தேக்கிறார் மன்னராட்சியை மாற்றி விட்டு மன்னராக இவர் அவரை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. அப்புறம் புஷியானந்த் சொல்கிறாரு, மாவட்ட செயலாளருக்கு பலூன் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக வழக்கறிஞர் வச்சிருக்கோன்றாரு. ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த ஒரு ஒரு காமெடி ஷோவாக நடந்துச்சு. ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டியிருக்கீங்க, முதல் முறையாக கூட்டியிருக்கீங்க ஒரு கட்சி. நீங்கள் நம்ம எப்படி செயல்படணும்னு முதல்ல பேசுவாங்க. இது வரைக்கும் கட்சி செயற்குழு பொதுக்குழுவில் நம்ம தேர்தல் வரப்போகுது, நம்ம இதெல்லாம் தயாராகணும், பூத் ஏஜெண்டை போடுங்க, எப்படி எலெக்ஷனை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எதை நோக்கி ஃபேஸ் பண்ண போகிறோம், எதை கார்னர் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுவாங்க. ஆக்கப்பூர்வமான கட்சி அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு எல்லா கட்சிகளும் செயற்குழு பொதுக்குழு விவாதிப்பாங்க. அப்புறம் கட்சிக்குள் உட்கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மாவட்ட செயலாளர் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்லுவாங்க, அதை கேட்பாங்க. இப்படி தான் காலங்காலமாக நடந்திருக்கு செயற்குழு பொதுக்குழு. அப்படி தான் முழுக்க திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி தன்னுடைய முழு வன்மத்தையும் வைக்கக்கூடிய ஒரு இடமா செயற்குழு பொதுக்குழு மாற்றி, செயற்குழு பொதுக்குழுன்னா என்னென்னு தெரியாமல் நேற்று ஒரு செயற்குழு பொதுக்குழு நடத்திருக்காங்க. அப்போ அங்கே பேசின விஷயங்கள், ஆதவர்ஜினா பேசுறது எல்லாமே ஒரு ட்ரோல் கண்டென்ட்டாக மாறி சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக ட்ரோலாக போயிட்டுருக்கு. அப்போ அது என்னடா நம்ம ஒரு செயற்குழு பொதுக்குழு போட்டால் அதை ட்ரோலாக மாற்றினாங்க அப்படின்ட்டு படாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. அடுத்த முதலமைச்சராக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இருக்கிறாங்க, ஆவலாக இருக்கிறாங்க. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்புன்னு பார்க்கணும். முதல்ல இந்த கருத்து கணிப்பு மேலே ஒரு பெருசாக நம்பிக்கை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், 400 தொகுதிக்கு மேலே வரும்னு போட்டாங்க, 350 என்னென்னோ போட்டாங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். கருத்து கணிப்புகள் இப்போ எப்படி நடத்தப்படுது, யாரால் நடத்தப்படுகிறார்கள், எதற்காக நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ எல்லாருக்கும் பெற்ற லட்சமாக தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் நீங்கள் பணம் கொடுத்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபேவராக 2 கருத்து கணிப்பு இருக்குல்ல. ஒன்று, ஒரு கட்சி ஒரு கருத்து கணிப்பு நடத்திட்டு வெளியில் இட மாட்டாங்க, அவங்களை சுய பரிசோதனை செய்வதற்காக நடத்தக்கூடிய கருத்து கணிப்பு. ஒன்று ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக நடத்தப்படக்கூடிய கருத்து கணிப்பு. அது ஏதாவது சி ஓட்டர்ஸுங்கிறது கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம். நீங்கள் பணத்தாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தக்க மாதிரி உங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு 2 கேட்டகரியில் கொடுப்பாங்க. ஒன்று உங்களை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, இன்னொன்று வெளியில் உங்களை ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக, மக்களை மன ரீதியாக தயார்படுத்துவதற்காக. இப்போ நான் பார்த்தேன்னா அவங்க 2 கருத்து கணிப்புடைய ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க விஜய்க்கு. இப்போ ஆல்ரெடி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் வச்சுருக்காரு. அதேமாக அது மும்பை சேர்ந்த ஒரு நிறுவனம்னு நினைக்கிறேன். அப்போ பிரசாந்த் கிஷோரோ இல்லை நம்ம ஜான் ஆரோக்கியசாமியோ இவங்கெல்லாம் சொன்ன ஒரு ஐடியாவில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இன்றைக்கி 18%, அது இன்னொரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ நெருக்கி வந்துடுவார் பக்கத்தில், கூட்டணி கட்சியெல்லாம் எங்களோட வாங்க, எங்களுக்கே 18% இருக்குது, அதிமுக நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா 2ஐயும் கால்குலேட் பண்ணி பார்த்தா சிஎம்ஏ முதலமைச்சராகவே ஆயிடலாம், எங்களோட வாங்க அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. வீட்டை விட்டே வெளியில் வராத, எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத, ஒரு காமெடி கண்டென்ட்டாக போயிட்டு இருக்க ஒரு நபர் 18% தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பட் முதல்ல இந்த கருத்து கணிப்பில் எங்கே நடத்துனாங்கன்னு தெரியல. அப்படிங்கும் போது கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதற்காக விஜய் தரப்பில் விஜய் கூட்டிருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமைப்பாளர்கள் ஒரு வலையை விரிச்சிருக்காங்க. ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, எங்கள்கிட்ட 18%, எங்கள்கிட்ட 20%, உங்கள்கிட்ட 18% இருந்தீங்கன்னா 2ஐயும் சேர்ந்து வச்சு படம். சினிமாவில் இந்த உப்மா கம்பெனி சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா படம் எடுக்கலாம், இவன்ட்டு அமௌண்ட்டே இருக்காது. இவன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃபீஸை போட்டுருவாங்க. உப்மா கம்பெனி ஆஃபீஸை போட்டு ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு
ஹீரோ வாய்ப்புகள் தேடுறோம் அப்படின்னு. ஹீரோ வந்தோடனே நாங்கள் வந்து 1 கோடி ரூபாயில் ஒரு படம் பண்ணுறோம், ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டோம், ஷூட்டிங் கிளம்ப போகிறோம், நீங்கள் தான் ஹீரோ, இப்போ நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? நான் 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், நீங்கள் 1 கோடி ரூபா போடுறீங்களா? 1 கோடி ரூபா போடுறேன் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல 50 லட்சம் வாங்கி தான் படம் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் சினிமா ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே அரசியலில் பயன்படுத்துகிறார். எனக்கு 18% செல்வாக்கு இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? உங்கள்கிட்ட 18% இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கூட்டணிகளை கூப்பிட்றதுக்காக பாருங்க. இப்போ அதிமுகவும் கழட்டி விட்டாங்க, மற்ற இந்த நாம் தமிழர் கூடயும் வாய்க்காதாரர் ஆகிப்போச்சு, திமுக கூடயும் பஞ்சாயத்து. இப்போ யார் இவங்களோட கூட்டணி சேருவா? வலுவான இந்த கட்சி கூட்டணி இல்லை. அப்போ கூட்டணி கட்சிகளை அழைப்பதற்காக ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரைட், ஓகே சார். கூட்டணிங்கிறது எல்லாம் செகண்ட் வச்சுப்போமே, ஆனால் அந்த அந்த சர்வே அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல்ஸ் வச்சு தான் எடுத்திருக்காங்க, ஃபேமை வச்சு தான். ஸ்டாலினோட ஃபேமஸ் எவ்வளோ இருக்குது, விஜயோட ஃபேமஸ் எவ்வளோ இருக்குங்கிறத வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது வந்து இந்த சர்வே முடிவை இப்போ விஜய்க்கு சாதகமாக எடுக்கணுன்ற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு எதனால் உருவாச்சுன்ற ஒரு பேச வேண்டியதாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சி ஓட்டர்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விஜய்க்காக இப்போ இந்த விஷயத்தை செயல்படுவாங்க? எப்படி அந்த ஒரு இல்லை, நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம், அவங்களுடைய வேலையை தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் நிறையா இருக்குது, கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் நிறையா இருக்கிறாங்க. சில பத்திரிகையாளர்கள் சில கட்சிகளுக்கு பண்ணுறாங்க, சில வேட்பாளர்களுக்கு பண்ணுறாங்க. ஒரு வேட்பாளரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்ம தொகுதியில் நிற்கலாமா, வேறு தொகுதிக்கு மாற்றிடலாமான்னு சில பத்திரிகையாளரை வச்சு கருத்து கணிப்பு நடத்தாங்க. கருத்து கணிப்புகள் நடத்துறதுக்கு வந்து எந்த விதமான லாஜிக்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க, அது ஒரு நிறுவனம், அவ்வளோதான். நீங்களே நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து எனக்கு எப்படி செல்வாக்கு இருக்குன்னா உங்களுக்கு கருத்து கணிப்பு எடுத்து கொடுப்பாங்க. இதில் வந்து எந்த அதிமுகவுக்கும் வேலை செஞ்சுருப்பாங்க, பாஜகவுக்கும் வேலை செய்வாங்க, காங்கிரஸுக்கும் வேலை செய்வாங்க. அது ஒரு நிறுவனம், அவ்வளோதான். கருத்து கணிப்பு எடுத்து தரக்கூடிய ஒரு நிறுவனம். அது 2 கொடுப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஒன்று வந்து அவர்களுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட்டு, ஒன்று வந்து இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ணுறதுக்காக வெளியே கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். அதை தான் எடுத்துக்கணும். அதில் வந்து எந்த விதமான லாஜிக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு எத்திக்ஸோலாம் கிடையாது. அது ஒரு நிறுவனம், யார் காசு கொடுத்தாலும் கருத்து கணிப்பு எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ரைட் சார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தன்னை வந்து ஒரு ஃபெமிலியர் ஃபேஸை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கு பிறகு அவர் அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப தன்னை வந்து ஒரு ஹீரோ மாதிரி தான் ப்ரொபகேண்டா பண்ணிக்கிட்டார். இந்த ஸ்டாலின் வராருலாம் பாட்டெலாம் போட்டுட்டு ஒரு ஹீரோ மாதிரி தோணிட்டார். இப்போ வந்து விஜய் ஆல்ரெடி அந்த சினிமாவில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு ஆல்ரெடி சினிமா ஹீரோ இருக்குது. அவருக்கு வந்து அது அந்த மாதிரி விளம்பரம் தேவையில்லை, அவர் வந்தாவே அந்த இது கிடச்சிரும். ஆனால் இப்போ என்னென்னா, அரசியல் அப்படிங்கிறது, தமிழக அரசியல் அப்படிங்கிறது அந்த தனிநபர்கள் அந்த ஃபேம் சென்ட்ரிக்காக தான் இன்றைக்கி இருக்கா? ஏன்னா அதை தாண்டி வந்து கட்சி கட்டமைப்பு வேணும், பிறகு வந்து எல்லா பகுதியிலும் வந்து வேட்பாளர் போட்டு வேலை செய்யுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது, சரிங்களா? திமுக அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்குது, அதனால் அது ஒரு ஹீரோ ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு, அந்த விளம்பரம் பண்ணதெல்லாம் அது கிடச்சிச்சு நீங்கள் ஸ்டாலினுக்கு. இப்போ இவருக்கு ஆல்ரெடி அந்த ஃபேஸ் இருக்குது, ஆனால் அதை மற்றதெல்லாமே இல்லாமல் இருக்குது. இப்போ இதை வச்சுக்கிட்டே மட்டும் தமிழக அரசியலில் அவரால் ஒரு விஷயத்தை செட் பண்ணிட முடியுமா? மக்கள் அதை ஏற்றுட்டு வந்துடுவாங்களா? மக்களே வர தயாராக இருந்தால் கூட அதை வாக்கை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அது எப்படி விஜய் ஃபேஸ் பண்ணுவார்? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் காலங்காலமாக கடந்துட்டு ஒரு 25 வருஷம் அரசியல் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க. நீங்கள் வந்து 91 தேர்தலில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியினுடைய மரணம், ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறாங்க. அப்போ தான் அதிமுக ஒன்றிணைந்திருக்கு, 2 பிளவாக இருந்த அதிமுக ஒன்றிணைந்திருக்கு. எதிர்பாராத விதமாக ராஜீவருடைய மரணம், அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதே அதிமுக 96 படுதோல்வி அடையுது, ஜெயலலிதாவை தோற்று போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினராக. அப்போ அந்த 5 ஆண்டுகளில் நடந்த பிரச்சனை. அப்போ தான் ரஜினிகாந்த் பேசுகிறார், தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு பேசுகிறார். அப்போ அப்போ நடந்த ஒரு பிரச்சனை, அதன் அடிப்படையில் தான் ஓட்டு போட்டாங்க. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் நேரடியாக அரசியலுக்கு வரணும், அவர் வேணாண்டார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தின் அந்த பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனைகள் வேறு. அதிமுக மாறி மாறி வந்தாலும் கூட இன்னைக்கு கூட நடக்கக்கூடிய பிரச்சனை, ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கபலீகரம் பண்ணக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு மொழிக்கு ஒரு ஆபத்து இருக்குது, இங்கே வந்து ஒரு மாநில சுயாட்சிக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நம்ம கல்விக்கு ஒரு ஆபத்து இருக்குது. இதை வலுவாக எதிர்ப்பதற்கு வலுவான கூட்டணி கட்சிகள் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க. ஏன்னா திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இருக்குது, அகில இந்திய அளவில் கூட்டணியாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்ப்பதற்கு வலுவான ஒரு கூட்டணி தலைவர்கள், கூட்டணி கட்சிகள் இருந்தால் தான் எதிர்க்க முடியும். திமுக கூட்டணி இந்திய அளவில் இருக்காங்க. இல்லை சார், நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ மோடினாலையும் டெல்லி அரசுனாலையும் தமிழ்நாட்டினுடைய மொழிக்கு பிரச்சனை இருக்குது. காரணம் ஏன்னா வந்து மோடி அரசுக்கு எதிரான ஒரு அரசு இங்கே செயல்பட்டு இருக்கு, அதனால அந்த பிரச்சனை இருக்குது. சப்போஸ் இதுக்கு மாற்றா அதிமுக பாஜகவோட இணக்கமான அரசு இருந்துச்சுன்னா அவங்க இங்கே வரும்பொழுது மொழி பிரச்சனை இருக்காது, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கப்பா, கரெக்டாக எல்லாம் ஸ்மூத்தாக போயிருப்பா அப்படின்னு மக்கள் நினைக்கலாம் இல்லையா? இப்போ இதை வச்சே காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியுமா? திமுக வந்து இதே சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. 2016 அந்த அம்மா மனைவிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் பல மாநில உரிமைகள் பறிபோச்சு, மாநில திட்டங்கள் பறிபோச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகள் வந்து இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க. உதவி மின் திட்டமாக இருக்கும், நிறையா சொல்லலாம், லிஸ்ட்டு போட்டே சொல்லலாம். இந்தியாவில் வந்த
பல சட்டங்களுக்கு இந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்கு தான் முக்கியமாக இருந்துச்சு. 3 வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 இருக்கட்டும், சிஏஆக இருக்கட்டும், ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லலாம். எல்லாமே அந்த அதிமுகவினுடைய 11 நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களால் தனித்து செயல்பட முடியாத அரசாங்கம். அது நேரடியான பிஜேபி அரசாங்கம் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அவர்கள் மீது நம்பிக்கை இருக்காது. அவங்களால எதிர்க்கவும் முடியாது. அந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் தான். இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு செட்பேக் வரத்தானே செய்யும் அவங்களுக்கு. இல்லை, இப்போ இந்த செட்பேக் வருங்கிறது ரைட், புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த செட்பேக்கை மக்கள் பார்த்ததுனால, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அரசியலை ஒரு 4 ஆண்டு அரசியல், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு 4 ஆண்டு அரசியலை மக்கள் பார்த்தாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றி வாக்களிச்சாங்க. இப்போ இந்த 4 வருஷம், இப்போ இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா வந்து 5 வருஷம் திமுக மீதான மக்கள் இந்த ஆட்சி எப்படி இருக்குது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எது மேலோங்கி நிற்கும், எது மேலே நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எது வந்து நிற்கும்? இல்லை, இந்த நீங்கள் இன்னொரு ஒரு வருஷம் 10 மாதம் இருக்குது. இந்த 5 ஆண்டுகள்லையும் அந்த 5 ஆண்டுகாலையும் ஆட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போ இங்கே மாநிலம் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு வலுவான கூட்டணியோடு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ அது ஆட்சி 5 ஆண்டுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கும். பட் அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே நிற்கிற பிரச்சனை நிறையா இருக்குது. நம்முடைய மொழிக்கு நக்கலை சொன்ன மாதிரி நிறையா மொழி சம்பந்தமான பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள். நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் வந்து ரயில்வே பைலட், லோகோ பைலட்டோடைய எக்ஸாம் வந்து ஆந்திராவில் தூக்கி போகிறாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி லெட்டர் எழுதாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிப்படையில் பேசக்கூடியதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும், கூட்டணி கட்சி தலைவர்கள் வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அந்த முடிவு தான் எடுப்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறது நான் திரும்ப புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, மக்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுவாங்க, எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டெல்லி அரசை எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடியவங்க யாருப்பாங்க? அப்போ பார்க்கும்போது இப்போ இவன் தான் சரியாக ஃபைட் பண்ணுறான், நான் அவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இங்கே மக்களுக்கு சில பிரச்சனை இருக்குது. அதாவது அதிகாரம் அவன்கிட்ட இருக்கிறத தாண்டி இவங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குல்ல, சிஎம்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை மக்கள் கரெக்டாக பயன்படுத்தியிருக்கானா, மக்களோட பிரச்சனை கரெக்டாக வந்து நின்றுருக்கானா, நமக்கு எவ்வளோ துரோகம் செய்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஆன்டி இன்கம்பன்ஸுங்கிற ஒரு பெரிய விஷயம். இப்போ அப்படி பார்த்து மக்கள் வாக்களிக்கவே மாட்டாங்களா? திரும்ப வந்து டெல்லி கூட யார் ஃபைட் பண்ணுறான், அவனுக்கு வாக்களி அப்படியே நம்ம முடிவு பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, இது வரைக்கும் முன்னாடி முதல்ல இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நரசிம்மராவ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சோனியா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ வந்து கூட்டணியோடு இருந்தாங்க. அப்போ டெல்லி அரசியல் நமக்கு பெருசாக வந்து எடுபடாது. டெல்லியை வந்து நமக்கு பெருசாக காமிச்சு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லைங்கிற அதை நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை காட்டிலும் டெல்லி தரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல இருந்த கவர்மெண்ட்டை மாதிரி நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக கூட்டணியில் இருந்துச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து டெல்லியை காமிச்சு ஓட்டு கேட்கலையே, திமுக வந்து டெல்லியை காமிச்சு ஓட்டு கேட்கல. இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா சிக்கல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்போ மாநில பிரச்சனையை காட்டிலும் மத்தியிலிருந்து தரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, எந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை தான் கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்துருச்சு, ஜேஇ வந்துருச்சு, இப்போ கியூட்டுன்னு கொண்டு வர்றாங்க. கல்வி மிகப்பெரிய அளவு உயர்கல்வி பாதிக்கப்படுது. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா 3, 5, 8 பொது தேர்வுங்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய இது கிடையாது, அநீதி கிடையாது. அவங்களுக்கு 3ஆவது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறப்ப அதை வந்து யார் ஏற்றுக்குருவா? எந்த குழந்தை 3ஆவது படிக்கிற குழந்தை எழுதி ஃபெயிலாக போச்சுன்னா மன ரீதியாக அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்படும்? இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க. இதை எதிர்க்கணும்னா வலுவான கூட்டணி வேணும். அதை காட்டிலும் இங்கே நம்ம தமிழ் நீங்கள் சொல்கிற மாதிரி மாநிலத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு, நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட இதை தாண்டி அந்த பிரச்சனை மேலோங்கி நிற்கிது. இல்லை சார், இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மக்கள்கிட்ட 2021 திமுக மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வெற்றி பெற்று வந்தாங்க. நான் நீட்டை ரத்து பண்ணிவிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொல்லி வாக்கு எடுத்து வந்தாங்க. 5 வருஷம் முடிய போகுது, அந்த மாதிரி எதுவும் செய்யலை. என்ன பண்ண நாளைக்கு மக்கள் கேட்பாங்களே, மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு போகும்போது நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்க லாஸ்ட் டைம் 5 வருஷத்துக்கு நீங்கள் எதிர்த்து என்ன பண்ணு கேட்டால் நான் டெல்லி எதிர்த்து ஃபைட் பண்ணுன்னு சொன்னோம். நீ கடைசியாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பேன், எதுவும் தீர்வு கிடையாது. பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அப்போ அவங்க ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் மக்கள் வந்து இப்படி மாற்றி முடிவு எடுக்கலாம். பாஜக ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, அடிமையாக இருக்கிறாங்க. கூட்டணியாக இருக்காரு சொல்கிறேன். கூட்டணி எல்லாம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அங்கே அடிமையாக இருக்குது. பாஜக கூட அவங்க வந்து முழுவதுமாக சரண்டர் ஆகி போயிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எதிர்த்து பாஜகவை எதிர்த்து இவங்களால கேள்வி கேட்க முடியாது. டெல்லியில் போய் எப்படி கூணி கூறி உட்காந்துருக்காங்க. சரி, ஓகே, இப்படி வச்சுப்போமே, நாளைக்கு வந்து திமுக கூட்டணி இப்படி தான் பயணிக்க போகுது. நான் ஒரு கேள்வி சொல்லிடுறேன். பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வருது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில், எதிர்த்து கேள்வி கட்டுவாங்களா? அதிமுக எதிர்த்து கேள்வி கட்டுருமா? போராட்டம் பண்ணிடுமா? ஆர்ப்பாட்டம் பண்ணிடுமா? சிஏக்கு ஆதரவாக பேசினாங்க. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. போராட்டம் பண்ண அத்தனை பேருமே வழக்கு போட்டீங்க, ஊர்வலம் போன அத்தனை பேரும் வழக்கு போட்டீங்க. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்க. எச் ராஜா அவங்களை மிரட்டுறாரு. நீங்கள் தானே ஆதரவு கொடுத்தீங்க, தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? சார், நீங்கள் பிரச்சனை திரும்ப திட்டத்தை கொண்டு வரீங்க. இப்போ ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் அதை வச்சு நீங்கள் வந்து மதிப்பிடுறீங்க. ஆனால் அந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி
அதிமுக அரசு மக்கள் துரோகம் செஞ்சுட்டு வச்சுப்போமே, அந்த அரசை வந்து மக்கள் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 77 எம்எல்ஏ கொடுக்குறாங்க அந்த கூட்டணிக்கு. இத்தனைக்கு பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய வெற்றி. 10 வருஷம் ஆன்டி கிமிட்ஸுக்கு பிறகு திமுக கூட 10 வருஷம் கூட ஒரு டைம் ஆட்சி செஞ்சதில்ல. ஆனால் அப்படி இருந்து கூட அவங்க இந்த அளவுக்கு வந்து பெரிய வெற்றி பெற்றதில்லை. ஆனால் இவர் பெற்றிருக்காரு அப்படின்னா அப்போ மக்கள் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கலன்னு அர்த்தம். இல்லை, 21 நடந்த தேர்தல் காலம் வேற, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 5 வருஷத்துல என்ன சார் பெருசாக மாறி இருக்கு? பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல உங்களுக்கு. 21 NEP 2020 பெருசாக நம்ம பேசலை, மும்மொழி கொள்கை பற்றி பெருசாக பேசலை. அதாவது பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் மாநில அரசினுடைய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் அதை சரி செய்துக்கலாம். அதை விட பெரிய பிரச்சனைங்க இருக்குது. மக்கள் அப்படி தான் சிந்திப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையின் அடிப்படையில் தான் கடந்த 30 ஆண்டுகளாக வாக்களிச்சிருக்காங்க. ஜெயலலிதா தலைமையில் இருக்க ஆட்சியின் மேல் ஒரு அதிருப்தி, ஒரு பிரச்சனை. அன்னைக்கும் சென்ட்ரலுக்கு அங்கே இடமே கிடையாது. அன்னைக்கும் சென்ட்ரலுடைய யாருமே மத்திய அரசை சொல்லியோ மத்திய அரசு திட்டங்களை சொல்லியோ ஓட்டு கேட்க மாட்டாங்க, எதிர்த்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. அங்கே மாநில பிரச்சனைகள் மட்டும்தான் பேசி வாக்கு கேட்பாங்க. இப்போ அதை தாண்டி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய அழுத்தமாக இருக்குது. அதுதானே பார்ப்பாங்க தமிழ்நாட்டில். சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துப்போமே, இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு 4 வருஷம் ஆச்சு மக்கள் பார்த்துட்டாங்க. ஸ்டாலின் தலைமையிலான 5 வருஷம் ஆச்சு மக்கள் பார்த்துட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் மக்கள் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. புதுசாக விஜய் வந்திருக்காரு. இப்போ நம்ம அவருக்கு வாக்களிப்போம். அவருக்கு வேறு வந்து முதல் ரேஸில் வந்து 18% சொல்கிறாங்க, 2வது இடத்துல இருக்காரு. அப்போ அவர் கொடுத்தா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணுவாரேப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மக்களுக்கு அப்படி ஒரு பார்வை வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட். ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு புதுசாக வேகமாக புயல் மாதிரி கிளம்பி வந்திருக்கிறாரு. பல பிரச்சனைகளை போராட்டம் பண்ணுறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, தமிழ்நாடை ஸ்தம்பிக்க வச்சிருக்கிறாரு. பல பிரச்சனைகள் வெளியில் போய் போராடுறாரு. உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு, நிதி அமைச்சரை பார்க்குறாரு, மாவட்ட தலைநகர்கள்லாம் பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு பெரிய வலுவான ஒரு கூட்டணியை கூட்டு வர்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு மாற்றம் அவரை ஏற்றிருப்பாங்க. கட்சி ஆரம்பித்து 1 மாதம் 20 நாள் ஆச்சு, 1 வருஷம் 20 நாள் ஆச்சு. இப்போ தான் செயற்குழு பொதுக்குழுவிலே வெளியே வந்திருக்கிறார். அவர் மொத்தத்துக்கே ஒரு 4 நிகழ்ச்சிக்கு தான் போயிருக்கிறார். பிரச்சனையின் அடிப்படையில் பேச முடியும். அதாவது மாற்றுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணணும். அதிமுக விமர்சனம் பண்ணிடுறீங்களா? கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது யார்? அதிமுக. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒரு டீமை வச்சு போலீஸ்க்குள்ளே தனியார் அமைப்புகள், RSS அமைப்புகள் உள்ளே விட்டது யார்? அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? கொரோனா தொற்று பெருந்தொற்று காலத்தில் டெம்பரவரி போஸ்டிங்கை போட்டு பல முறைகள் நடந்துச்சு. அதை பற்றி பேசுகிறீங்களா? பல முறைகேடான வழக்குகள் நிறையா இருக்குது ஒன்றும். அதை பற்றிலாம் அதிமுக பற்றி பேசுகிறீங்களா? அதிமுகவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை. திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் பண்ணுறது எல்லாருக்கும் உரிமையாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லாரையும் விமர்சனம் பண்ணணும். அதிமுகவை விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பில் இருக்கிறாருங்கிறது தான் சிக்கல். சரி, ரைட், ஓகே சார். இப்போ வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு வருஷம் இருக்குது. இப்போ வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில், ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, அடுத்து வந்து ஜூன் மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போக போகிறேன், பல விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் அதை நோக்கி நகர்ந்தாருன்னா அப்போ இந்த தன்மை இப்போ நீங்கள் பேச சென்டென்ஸில் மாறுமா? மக்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா அவர் அதை செய்யும்போது? அவர் செயல்பட வச்சு தான் நம்ம அடுத்து பேச முடியும். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மாற்று கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ண அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அதிமுக இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு, மாநில உரிமையெல்லாம் அடமானம் வச்சிருக்கு, மாநில உரிமையை விட்டு கொடுத்துருக்கு, டெல்லியில் போய் அவங்க கை கட்டி நிற்கிறாங்க, இதுக்காக மாற்று நான் தான் அப்படின்னு முதல்ல பேசணும். அடுத்து திமுகவை பேசணும், அடுத்து பாஜகவை பேசணும். நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒன்லி திமுக தான் உங்களுடைய கார்னர். 70% ஒரு மீட்டிங்கில் பேசுறீங்கன்னா 70% திமுக பேசுகிறீங்க. ஒரு 30% ஊருகா மாதிரி பிஜேபியில் டச் பண்ணிக்கிறீங்க, ஒன்றிய அரசு டச் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அதை நோக்கி கேள்வி கேட்டக்கூடாது மக்கள் யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேம்ஸுக்கு அதை பற்றி பேசிக்கிறீங்க. முழுக்க உங்களுக்கு தனிப்பட்ட திமுகவுடைய விருப்பம் தானே இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி மாற்ற வருவீங்க? அது அதிமுகவே போட்டுருவாங்களே. அதிமுக இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதே கிடையாது. அதிமுக விமர்சனத்துக்கு உள்ளாகாத கட்சியும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. 10 ஆண்டுகளில் அந்த 2016 விட்டுருங்க. அந்த மறைவுக்கு பிறகு நடந்த ஆட்சியா? தமிழ்நாட்டில் 4 வருஷம் நடந்த எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடந்த அந்த 4 வருஷம் நடந்தது ஆட்சியா? கொரோனாவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? எத்தனை பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணாங்க? பொள்ளாச்சி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? ஃபிலிக்ஸ் ஜெரால்டுடைய அந்த கொலையை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இதெல்லாம் பேசணுமா இல்லையா? அனிதா மரணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இதெல்லாம் விஜய் பேசணுமா இல்லையா? நீங்கள் அதிமுக பேசவே மாட்டேன்னா அதிமுகவே போட்டு போகிறோம். நீங்கள் யார்? நீங்கள் மாற்றுன்னு பேசினா எல்லாரையும் பேசணும். அப்போ விஜய் மீது ஒன்றும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஒரு சார்பாக தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, திமுக மீது தனிப்பட்ட ஒரு வெறுப்பு. அப்போ திமுக எதிர்க்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு தான் சொல்லிட்டு போங்க. மாற்றுன்னு பேசக்கூடாது. மாற்றுன்னா எல்லாரையும் விமர்சனம் பண்ணணும். இந்த தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியலையும் விமர்சனம் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் மாற்றுன்னு சொல்லணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணும். ஆளுமரசு யாரும் அவங்களுக்கு எதிரான ஆன்டி கமிட்ஸ் பேசி தானே சார் ஆகணும். அதை யாரும் பெரிய பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல. அதிமுக 10 வருஷம் பண்ண விஷயத்தையும் பேசணுமா இல்லையா? இல்லை, அது இப்போ பேசணும். இல்லை, இப்போ யார் ஆட்சியில் இருக்கா அவங்கள பற்றி என்ன பேசணும்? இல்லை, சப்போஸ் இப்போ நான் அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும், அந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தா, விஜய் ஆரம்பிச்சிருந்தா, நீங்கள் விஜய் பற்றி அந்த கேள்வி கேட்கலாம். ஆனால் இப்போ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களா? இது வரைக்கும் அதிமுக செஞ்ச எதையும் பேச மாட்டீங்களா? இல்லை, பேசக்கூடாதுன்னு அதில் எனக்கு பேசவே இல்லையேங்கிறதான குற்றச்சாட்டு. நீங்கள் விமர்சனம் பண்ணுறதா கடந்த 50 ஆண்டுகளில்
பாஜக மாதிரி 50 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் குடிச்சு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, பேசுகிறாங்க. உங்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது? இப்போ திமுக அதிமுக தான் ஆட்சி மாறி இருந்துச்சு, நான் தான் வரப்போகிறேன், அதிமுக இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு, திமுக இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கு, இந்த மாதிரியான அரசியல்லாம் வேணாம், நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர போகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்படிங்க அதிமுக கேட்க மாட்டேன், திமுக மட்டும் கேட்குறேன், பிஜேபி மேலாப்பில் பேசுவேன் அப்படிங்கிற போது ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அரசியல் எப்படி நகருதுங்கிறது. நன்றி.